நம்ம நாட்டில் தற்கொலை செய்து கொள்பவர்களின் எண்ணிக்கையில் 10% அதிகமானவர்கள் 60 வயதை கடந்த முதியவர்கள் அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல. இதுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் மறக்காமல் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக சமீபத்தில் தொலைக்காட்சியில் ஒரு நியூஸை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதில் என்ன அப்படின்னா, ஒரு வயதான தம்பதியர் அவங்க வீட்டில் உள்ள கேஸை லீக் பண்ண வச்சு அதை வெடிக்க வச்சு அவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ஒரு கொடூரமான முறை ஒரு தற்கொலைக்கு. இந்த வயதான தம்பதியர் என்ன காரணத்தினால தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கடிதம் எழுதி குறிப்பை விட்டுட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த வயதான காலத்தில் எங்களை பார்த்துக்க யாருமே இல்லை, எங்களுக்கு வருங்காலத்தை பற்றின பயம் இருக்குது, அதனால நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இத்துடன் முடித்து கொள்கிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பை விட்டுட்டு அவங்க தற்கொலை செஞ்சுருக்காங்க. இந்த செய்தியை கேட்குறதுக்கே நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி நான் மேலும் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் வயது முதிர்ந்தவர்கள், அதுவும் தம்பதிகளாக நிறைய பேர் தினம் தினம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் எனக்கு கிடைச்சது. நம்ம எல்லோருக்கும் நமது வாழ்க்கையை பற்றி என்ன ஒரு ஆசை அப்படின்னா, ஒரு நல்ல குடும்பத்தில் நம்ம பிறக்கணும், நல்ல ஒரு இளமை காலம் நமக்கு இருக்கணும், அப்புறம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, அதுக்கப்புறம் ஓய்வான நிம்மதியான முதுமை காலம், அதுக்கப்புறம் ஒரு கௌரவமான குடும்ப உறுப்பினர்கள் சூழ ஒரு மரணம். இதுதான் எல்லோருக்குமான குறைந்தபட்ச ஆசையாக இருக்கும். நமது எல்லோருடைய ஆசை மற்றும் கனவு இப்படி இருக்கும்போது ஏன் சிலர் மட்டும் தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு கள ஆய்வு மேற்கொள்ளும் போது நமக்கு முக்கியமாக 3 காரணங்கள் வெளிவந்தது. முதலாவதாக, பார்த்து கொள்ள யாருமே இல்லை. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, பிள்ளைகள் இருந்திருந்தாலும் அவர்கள் அவர்களுடனே வசிக்க மாட்டார்கள். ஸோ பார்த்து கொள்ள யாருமே இல்லை அப்படிங்கிறது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்னென்னா, பொருளாதார வசதி, போதுமான வருமானம் இல்லாமல் தங்களது அன்றாட தேவைகளை சந்திக்க முடியாமல் இருக்கும் ஒரு வறுமை நிலை. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, தீராத கொடிய நோய்களை பற்றிய பயம். இவங்களுக்கு அந்த நோயின் தாக்கம் இல்லாமல் இருக்கலாம், பட் இவங்க வயதை ஒற்றிய இவரது உறவினர்கள் யாருக்கேனும் நோயின் கொடுமை தாக்கப்படும் போது இவங்க அதை பார்க்கும்போது, நமக்கு அப்படி வந்தால் யார் பார்த்துக்குவா, நம்மளை பார்த்துக்க யாருமே இல்லையே, நம்மகிட்ட எந்த பொருளாதாரமுமே இல்லையே அப்படிங்கிற பயம். இந்த 3 காரணங்கள் தான் நிறைய வயதானவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தை விதைக்கிறது, தற்கொலை செய்து கொள்ள தூண்டுகிறது. இதில் மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற 10% முதியோர் தற்கொலை அப்படிங்கிறது மிகவும் குறைவு. என்னடா நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நான் மேற்கூறிய காரணங்களை வைத்து பார்க்கும்போது வருங்காலத்தில் 60 வயதை கடந்த முதியவர்களின் தற்கொலைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருங்காலத்தில் தற்கொலைகள் அதிகமாவதற்கும் இன்றைக்கு உள்ள அதே காரணங்கள் தான் இருக்கும், ஆனால் அதிக அளவில் இருக்கும். இன்றைக்கு உள்ள அதே பிரச்சனையான பொருளாதாரமின்மை. இன்னைக்கு பென்ஷனர்ஸோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது, அரசும் வேலை வாய்ப்புகளை குறைச்சிக்கிட்டே வராங்க. அதனால் ஓய்வூதியம் பெறுபவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். ஸோ வருங்காலத்தில் நிறைய முதியவர்கள் ஓய்வூதியமோ அல்லது மாதாந்திர வருமானமோ இல்லாமல் இருப்பார்கள். அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்றைக்கு நிலவி வரும் நுகர்வு கலாச்சாரம், அதாவது கன்சியூமரிசம். அத்தியாவசிய தேவைகளுடன் வாழ்வதை விட ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்னு இன்றைய இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் இன்றைய இளைஞர்கள் வெகு விரைவில் முதியவர்கள் ஆவார்கள் அப்படிங்கிறத மறந்து ஆடம்பர வாழ்க்கையில் திளைக்கிறார்கள். அடுத்ததாக, இன்றைக்கு உள்ள சமூக அமைப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த அளவிலேயே வீடுகளில் குழந்தைகள் இருக்கிறாங்க. 1 அல்லது 2 குழந்தைகள் மட்டுமே இருக்காங்க. அடுத்ததாக, உறவினர்கள் முன்ன மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு சொல்லி பெரிய குடும்பம், கசின்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே சுருங்கி விட்டது. இன்றைக்கு நம்ம எல்லாமே நண்பர்கள் கூட்டத்தை எதிர்பார்த்து நண்பர்கள் நமக்கு போதும்னு நினச்சி நம்ம இருக்கிறோம். ஆனால் இரத்த சம்பந்தமான உறவினர்கள் கொடுக்கும் ஆதரவை நண்பர்கள் என்றைக்குமே தர முடியாது. இந்த காரணங்களால் இனிவரும் காலத்தில் இன்றைக்கு 10% உள்ள முதியோர்களின் தற்கொலை எண்ணிக்கை மிக அதிகமாக வாய்ப்பு உள்ளது. இது நான் சொல்கிறது உங்களுக்கு பயம் காட்ட இல்லைங்க, இதுக்கு தீர்வுகள் இருக்குது. நம்ம இப்போ இருந்தே சரியாக திட்டமிட்டோம் என்றால் நமது முதுமை காலத்தில் நாம் தற்கொலை எண்ணம் இல்லாமல் நலமாக வாழ முடியும். என்ன தீர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு ஒரு 30 வயதை கடந்தவர்கள் இப்போது இருந்தே அவர்களது முதுமை காலத்தை பற்றி சிந்தித்து அதற்காக சரியாக திட்டமிட வேண்டும். என்னதான் நம்மளை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாலும் அவங்க டக்குன்னு காணாமல் போயிடுவாங்கன்றது இந்நேரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சந்திச்சிருப்பீங்க. அதனால உங்கள் குடும்ப உறவுகளை என்னைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. குடும்ப உறவு முறைகளை, சொந்த பந்தங்களை பேணி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது முதுமை காலம் இனிமையாக இருக்க வேணும் அப்படின்னா 3 விஷயங்கள் உங்ககிட்ட மிக நன்றாக இருக்க வேண்டும். முதலாவதாக உடல் நலம், இரண்டாவதாக நிதி நலம், மூன்றாவதாக மனநலம். நல்ல உடல் நலத்திற்கு எந்த விதமான தீய பழக்கங்களுக்கும் நீங்கள் ஆட்கொள்ள வேண்டாம். குடி, போதை வஸ்துக்கள் அல்லது கண்டதையும் சாப்பிட்றது, இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் இல்லாமல் உங்கள் உடல் நலத்தை இப்போதுலேருந்தே நீங்கள் நல்ல முறையில் பேணி பாதுகாத்து வர வேண்டும். முறையான உடற்பயிற்சி. இன்னைக்கு நிறைய பேர் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதே இல்லை. இந்த உடற்பயிற்சியே இல்லாமல் நீங்கள் முதுமைக்குள்ளே போகும்போது பல்வேறு விதமான வியாதிகள் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை துயரமான வாழ்க்கையாக மாற வாய்ப்புள்ளது. ஸோ உடல் நலம் மிக மிக அத்தியாவசியம். அடுத்ததாக பொருளாதாரம். நம்ம இதுக்கு முன்னாலே சொன்னபடி இப்போ பென்ஷனபிள் ஜாப் நிறைய பேர்த்துக்கு இல்லை. நம்மள சில நபர்களுக்கே பென்ஷன் இருக்குது. அதனால இப்போதுலேருந்தே நீங்கள் நிறைய பென்ஷன் ஸ்கீம், தனியார் பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நீங்கள் ஒரு மாதாந்திரமாக ஒரு தொகையை சேமித்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களது முதுமை காலத்தில் உங்களுக்கு தேவையான பணம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்னபடி ஒரு அத்தியாவசிய தேவைகளுடன் நீங்கள் வாழ்ந்து இந்த நுகர்வு கலாச்சாரத்திலிருந்து விடுபட்டு ஆடம்பர வாழ்க்கையை கைவிட்டீர்களே ஆனால் முதுமை காலத்தில் உங்களிடம் போதிய அளவு பொருளாதாரம் இருக்கும். மூன்றாவதாக மனநலம். மனநலம், நல்ல மனநலத்துடன் இருப்பதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்குது. அதில் எனக்கு தெரிந்த ஒரு எளிய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தொண்டு நிறுவனங்கள் நிறைய இருக்குது நம்மை சுற்றி. அதில் ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து அவர்கள் ஆற்றும் மக்கள் நல பணிகளில் உங்களை ஆட்படுத்தி கொள்வது. முதுமையில் தற்கொலை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்குது. நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் அவர்களது முதுமை காலத்தை சரியான முறையில் இன்றே திட்டமிட்டு நல்ல முறையில் அவர்கள் வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும். அப்படி அவர்கள் எடுத்து சென்றார்களே ஆனால் அவர்கள் முதுமையை அடையும் போது இந்த மாதிரியான ஒரு துயரமான முடிவை எடுக்க வேண்டியது இருக்காது என்பதே எங்களது வேண்டுகோள். இந்த சமயத்தில் அரசாங்கத்திடம் ஒரு வேண்டுகோள். இந்த முதியோர்கள் தற்கொலை அப்படிங்கிற செய்தியை ஒரு சாதாரண அன்றாட செய்தியாக கடந்து போய்விடாமல், இது எதனால் நடக்கிறது, இன்றைக்குள்ள சூழ்நிலையிலேயே இப்படி இருக்குது அப்படின்னா வருங்காலத்தில் பூதாகரமாக வெடிக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கவனத்தில் கொண்டு இப்பொழுதே அதற்கு சரியான திட்டமிடலையும் வழிகாட்டல்களையும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதே எங்களுடைய வேண்டுகோள். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் முதுமையில் ஏற்படும் தற்கொலை எண்ணங்கள் பற்றி உங்களது எண்ணங்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒருவர் நாங்கள் சொன்ன அந்த பிராக்கெட்டில் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும். இனிமையான முதுமை ஒன்றே குறிக்கோள் என்று செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் முதுமையை இனிமையாக்குங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. இறுதியாக, முதியவர் நலனுக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களின் நலவாழ்விற்காகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.